திமுக அதிமுகவுக்கு இனி இடமில்லை, நிலைத்து நின்றுவிட்டார் சிஎம் விஜய். தமிழக அரசியலில் உண்மை நிலவரம் இதோ. தமிழக அரசியலில் பல ஆண்டுகளாக திமுக அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளின் போட்டியே மாநில அரசியலை தீர்மானித்து வந்தது. ஆட்சியில் யார் இருந்தாலும் எதிர்க்கட்சியாக இருந்தவர்கள் அடுத்த தேர்தலில் ஆட்சியை பிடிப்பது என்ற நிலைதான் தொடர்ந்து இருந்து வந்தது. பின்னர் தேசிய அரசியலின் தாக்கம் தமிழகத்திலும் அதிகரிக்க தொடங்கியது. குறிப்பாக பாஜக தனது இருப்பை வலுப்படுத்த முயன்றபோது அதற்கு எதிரான அரசியலை முன்னிறுத்தி திமுக தனது ஆதரவை விரிவுபடுத்தியது. இந்த மோதல்களே பல தேர்தல்களின் முக்கிய பேசுபொருளாக மாறின. ஆனால் காலம் செல்ல செல்ல மக்களின் மனநிலையில் மாற்றம் ஏற்பட தொடங்கியது. ஒரே மாதிரியான அரசியல் குற்றச்சாட்டுகள், மாறி மாறி நடக்கும் வார்த்தை போர்கள், தேர்தல் நேரத்தில் மட்டும் மக்களை தேடி வரும் அரசியல் கலாச்சாரம் ஆகியவை பலரிடமும் ஏமாற்றத்தை உருவாக்கின. இதனால் பழைய அரசியல் முறைகளுக்கு மாற்றாக வேறு ஒரு சக்தியை மக்கள் தேட ஆரம்பித்தனர். அந்த சூழ்நிலையில்தான் நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்து தமிழக வெற்றிக் கழகம் என்ற புதிய பாதையை மக்களிடம் கொண்டு சென்றார். விஜயின் வருகை தமிழக அரசியலில் பல ஆண்டுகளாக இருந்த கணக்குகளை மாற்றி அமைத்துவிட்டது. இதுவரை பழகிப்போன அரசியல் உத்திகள் இப்போது அதே அளவுக்கு வேலை செய்யவில்லை என்பதுதான் தற்போதைய சூழ்நிலை. திமுக, அதிமுக, பாஜக என மூன்று முக்கிய கட்சிகளும் விஜயின் அரசியல் வளர்ச்சியை கவனிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றன. ஆனால் விஜயை விமர்சிப்பதன் மூலம் அவரை பலவீனப்படுத்தலாம் என்று நினைத்து மேற்கொள்ளப்படும் அரசியல் தாக்குதல்கள் எதிர்பார்த்த பலனை தற்பொழுது தரவில்லை. மாறாக தொடர்ந்து அவரை குறிவைத்து பேசுவது அவரை பற்றிய விவாதத்தை மேலும் அதிகப்படுத்துவதாகவே அமைந்து வருகிறது. இதன் காரணமாக மக்களிடையே விஜயின் மீதான கவனமும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இன்றைய மக்கள் வெறும் குற்றச்சாட்டுகளையும் பழைய அரசியல் சண்டைகளையும் மட்டும் விரும்பவில்லை. யார் புதிய சிந்தனையுடன் வருகிறார்கள், யார் வேறுபட்ட அணுகுமுறையை காட்டுகிறார்கள் என்பதையே கவனிக்கத் தொடங்கியுள்ளனர். அதனால் வெறும் எதிர்ப்பு அரசியலால் மட்டும் இனிமேல் மக்களின் ஆதரவை பெறுவது சாத்தியமில்லை என்ற கருத்தும் வலுப்பெற்று வருகிறது. ஒரு காலத்தில் தமிழக அரசியலை முழுமையாக கட்டுப்பாட்டில் வைத்திருந்த திமுக, அதிமுக ஆகிய கட்சிகள் இன்று தங்களின் பழைய செல்வாக்கை மீண்டும் பெறுவதற்காக போராடும் நிலை உருவாகியுள்ளது. அதே நேரத்தில் புதிய தலைமுறையினரிடமும் இளைஞர்களிடமும் மாற்றம் பற்றிய எதிர்பார்ப்பு அதிகரித்து வருகிறது. இதனால் தமிழக அரசியல் தற்போது புதிய பாதையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. கடந்த காலத்தில் இருந்த அரசியல் நடைமுறைகள் மட்டும் இனி போதாது என்பதை சூழ்நிலைகளை உணர்த்துகின்றன. மக்களின் எண்ணங்கள் மாறிவிட்டன, அவர்களின் எதிர்பார்ப்புகளும் மாறிவிட்டன. இந்த மாற்றத்தை புரிந்து கொண்டு செயல்படும் அரசியல் சக்திகளுக்கே எதிர்காலத்தில் அதிக வாய்ப்புகள் இருக்கும் என அரசியல் ஆய்வாளர்கள் உணர்த்துகிறார்கள்.